யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. இன்றைய பதிவில் பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளின் திவ்ய சரித்திரத்தை பார்ப்போம். இந்த மகான் காசிக்கு அருகில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். இவருடைய திரு அவதார திருநாள் 1/12/1918 வருடமாகும். சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்து கங்கா நதியினிடம் இவருக்கு மோகம். இன்னரு நீர் கங்கை ஆறு எங்கள் ஆறு என்று பாரதியார் பாடுகிறார் அல்லவா. அந்த கங்கை உயர்ந்த இமயத்திலிருந்து தோன்றி வந்து பல ஆறுகளோடு இணைந்து பெருங்கடலில் கலக்கிறது. மிக உன்னதமான மாமுனிவர்களிடமிருந்து தோன்றிய அற்புதமான ஞானம் என்னும் கங்கை பல்வேறு அருள் நெறிகளை தன்னுடனே இணைத்து கொண்டு கடைசியில் பிரக்ஞானம் பிரம்மம் என்ற மகா வாக்கியத்தின்படி உள்ள பரபிரம்மத்தோடு இரண்டர கலக்கும் உண்மையே அது காட்டுகிறதோ, அந்த ஆறு தோன்றும் இமாயத்தில்தான் எத்தனை ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் புனிதமான கரையில் எவ்வளவு புண்ணிய துறைகள், எவ்வளவு அருள் நிலையமாகிய கோயில்கள், எவ்வளவு ஞான விளக்குகளாகிய தவமுனிவர்கள் அதன் கரையில் வாழ்ந்திருக்கிறார்கள். இளமையிலேயே கங்கையின் புனிதத்தன்மையில் ஈடுபட்ட இளைஞர் அங்கேயே உலவி இரவு நேரங்களில் அங்கேயே துயின்று விடுவார். கங்கை கரையில் இருந்த பல சாதுக்களை இந்த இளைஞர் தரிசித்தார். அவர்களுடன் இருந்து பழகினார். வேறு ஆடம்பரமான மக்களிடம் ஈடுபடாமல் இந்த மகான்களின் தரிசனத்தில் இன்பம் கண்டார். மருவுக்கு முளைக்கும் போதே மனம் வாய்த்தார் போல இளமையிலேயே சாது சங்கத்தின் இன்பம் காணும் உணர்வு இவருக்கு ஏற்பட்டது. பள்ளிக்கூடத்தில் இவரை பெற்றோர்கள் சேர்த்தார்கள். படிப்பிலே ஊக்கத்துடன் இருந்தாலும் கங்கை கரையும் அங்கே வாழும் சாதுக்களும் இவருடைய மனத்தை ஈர்ப்பது விடவில்லை. அங்கே சென்று துறவிகளை பார்த்து பழகுவார். மணிக்கணக்காக அவர்களுடன் பேசி கொண்டிருப்பார். அந்த துறவியரை தம் இல்லத்துக்கு அழைத்து வந்து பிக்ஷை வாங்கி கொள்ளச் செய்வார். வேறு இல்லங்களுக்கும் அழைத்து சென்று அந்த வீட்டுக்காரர்களையும் பிக்ஷை வழங்கும்படி சொல்வார். யாரேனும் பசித்திருப்பதை கண்டால் தம்முடைய உணவையே வழங்கி விடுவார். மீண்டும் நாளை தொடரும்.